வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் யாருக்கெல்லாம் நருட்டோ பிடிக்கும், யாரெல்லாம் நருட்டோ பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நருட்டோ சீரீஸ்லயே ஒரு கூலான கேரக்டர்னா அது கக்காஷி அட்டாகே தான். எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாம கூலாவே தான் இருப்பாரு. எந்த அளவுக்கு கூலான ஆளோ அந்த அளவுக்கு இன்டெலிஜென்டான ஆளும் கூட. ஒரு பக்கா லீடர் மெட்டீரியல்னே சொல்லலாம். இவர் ஒரு மிஷனுக்கு போறாருன்னா அந்த மிஷனோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னு எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிடும். 5 வயசுலயே நிஞ்சா அகாடமில கிராஜுவேட் ஆனவர். 6 வயசுல ஜொனின் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி வெறும் 12 வயசுல லீஃப் வில்லேஜோட ஜொனின் ஆனவர். அப்பேற்பட்டவர் ஓவர் எக்ஸைட்டும் ஓவர் ரியாக்டும் பண்ற ஒரே விஷயம் ஜிராயாவோட இட்டாரிஷா பேரலைஸோட புக்கு மட்டும்தான். ஒரு காலத்துல அவரை பார்த்து பயப்படாத ஆளே இல்ல. இப்பதான் உங்களுக்கு அவரை டீம் 7ஓட கேப்டனா தெரியும். ஆனா அப்பவே ஆண்டு பிளாக் ஆப்ஸோட சீஃபா இருந்தவரு. சம்பவம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இப்பெல்லாம் என்ன மிஷனுக்கு போறாரு, அப்பெல்லாம் அவரும் இட்டாச்சி ஒரு மிஷனுக்கு போறாங்கன்னா ரத்தம் பார்க்காம திரும்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ப்ரூட்டலான ஆளு. சொல்ல போனா நம்ம இட்டாச்சிக்கே 2 வருஷம் மென்டரா இருந்தாலும் பாத்துக்கங்க. 1000 ஜுட்சுவை காப்பி பண்ண ஒரே நிஞ்சா. கக்காஷி மட்டும் உச்சிராவ வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆப்போசிட்ல வர்றது கக்காஷி ஆஃப் சரிக்கான்னு தெரிஞ்சாலே பாதி பேர் பயத்திலே சிதறிடுவாங்க. இந்த காப்பி நிஞ்சா கக்காஷி அட்டாக்கேனா சும்மாவா? மாதரா இட்டாச்சி நருட்டோ உச்சியா கிளான்ல பயங்கரமான ஷினோபிஸ் இவங்க 2 பேர் தான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பேட்டில் நடந்திருக்காரு. ஒருவேளை மாதராவுக்கும் இட்டாச்சிக்கும் ஒரு நடுவுல ஒரு பேட்டில் நடந்துருச்சுன்னா இதுல யாரு வின் ஆயிருப்பான்றதை கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம யாரு உங்களோட ஃபேவரேட்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதோட 2 பேருமே உச்சியா கிளான் 2 பேருமே மாங்கிக்கும் ஷெரிங்கான் பயன்படுத்துவாங்க. இவங்க 2 பேர் யாரு உங்களோட ஃபேவரேட், யாரு மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றதை காட்டி யாரு உங்களுக்கு ஃபேவரேட்ன்றதை சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நருட்டோ சீரீஸ்ல மற்ற கேரக்டரை விட ராக்லி கேரக்டர் நம்மளுக்கு ஒரு பரிச்சயப்பட்ட கேரக்டர் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நருட்டோ சீரீஸ்ல ராக்லியை நீங்க பார்க்கும்போது நீங்க அதை ஃபீல் பண்ணிப்பீங்க. கரெக்டா? எஸ், ராக்லியோட கேரக்டர் எக்ஸாக்ட் கிங் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆன ப்ரூஸ் லீயை ரிசம்பிள் பண்ற மாதிரியே தான் இருக்கும். பசாஜி எசிமோட்டோ தான் ப்ரூஸ் லீக்கு ஒரு மரியாதை கொடுக்குற விதமா அவரோட கேரக்டர் டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி ராக்லின்ற கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட நேம் சிமிலரா இருக்கும், ராக்லி, ப்ரூஸ் லீ. நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரோட பர்த்டே டேட்டும் சேமா தான் இருக்கும், November 27. அது மட்டும் இல்லாம சேம் ஹேர் ஸ்டைல், சேம் டெக்னிக்ஸ். ஜூனியர் எக்ஸாம் அப்போ ராக்லியோட ஃபிஸ்ட்ல வந்து இன்ஜூரியா இருக்கும். அதே சேம் இன்ஜூரி ப்ரூஸ்லோட ஃபிஸ்ட்லயும் இருக்கும். இந்த 1 இன்ச் பஞ்சுக்கு ட்ரைனிங் பண்ணி வந்த இன்ஜுரி தான் அது. இன்னும் சொல்லணும்னா டாக்டர் வந்து ப்ரூஸ் லீயால இனி நடக்கவே முடியாதுன்னு சொன்னாரா. ஆனா ப்ரூஸ் லீ 6 மாசத்துல எழுந்து வந்து நடக்க மட்டும் இல்ல ஓடியும் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இங்க சொன்னாலே ராக்லி கிட்ட இந்த ஆபரேஷன் முடிஞ்சா நீ உயிர் பொழைக்கிறதுக்கு 50% தான் வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவனோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவனை ஒரு எலிட் நிஞ்சாவாவே ஆக்குச்சு. ட்ரங்கன் ஃபிஸ்ட் டெக்னிக் பெரிய கார்ட்டூன் மாஸ்டரான ஜாக்கி ஜான் கிட்ட இருந்து எடுத்தது. நிலா பூமிக்கு ரொம்ப பக்கம் வந்ததால பூமியோட ஈர்ப்பு விசை நிலாவை கொஞ்சம் கொஞ்சமா பேர்த்து எடுக்குது. நிலா மொத்தமா அழிஞ்சிரும். ஆனா அதுல இருக்க பார்ட்ஸ் பூமியில விழுந்தா பூமியில இருக்க எல்லா மக்களும் செத்துருவாங்க. அதனால அந்தந்த நேஷன்ஸை காப்பாத்த அந்தந்த நேஷன்ஸ்ல இருக்க காகை எல்லாம் தயாராகுறாங்க. ஹிடன் ஃப்ளோர் வில்லேஜ் சக்ரா டிரான்ஸ் ப்ரொடெக்ஷன் கேனலோட ரெடி ஆகுறாங்க. ஹிடன் சென்ட் வில்லேஜ் காரா மண்ணை வச்சு கவர் பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதான். பட் லீஃப் வில்லேஜ்ல விழுக போற எரிக்கல் ரொம்ப பெருசு. அந்த நேரத்துல நருட்டோ நியால டொனூரி ஒச்சசுகியோட சண்டை போட்டுட்டு இருக்கான். லீஃப் வில்லேஜை எப்படி காப்பாத்த போறோம்னு தெரியாம நிக்கிறாங்க. அப்போ ஹியாஷிகோ ஏதோ ஒரு இடத்துல மயங்கி விழுறாரு. அந்த நேரத்துல சாஸ்கே அதை பாக்குறான். அந்த சமயத்துல தான் எரிக்கல் லீஃப் வில்லேஜை நோக்கி வரதையும் பாக்குறான். லீஃப் வில்லேஜ்ல அந்த எரிக்கல் விழுக போகும்போது ராக்லியும் ஃபுல் சைக் ஆக்ஸ்டும் சேர்ந்து 6th கேட்டை ஓபன் பண்ணி பாதி எரிக்கல்ல நொறுக்கிட்டாங்க. ஆனா மீதி லீஃப் வில்லேஜ் மேல விழுக போகுது. அவ்வளவுதான் கக்காஷி நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் வரும் பாருங்க. அப்பா, அந்த சத்தம் எதோடதுன்னா சிடோரியோடது. ஒரே அடிதான் சிடோரியை வச்சு மொத்த எரிக்கலையும் தூள் ஆக்கிடுவான். சிடோரியோட அந்த சத்தம் வரும்போது ஒரு சீன் வரும் பாருங்க. அப்ப சாஸ்கியை சொல்லுவான், அவ இங்க இல்லைன்னா இந்த இவ்வளவு நாள் பெயின் தான் அகாட்சுகியோட ஒரிஜினல் லீடர் நினைச்சா அவனுக்கும் மேல ஒருத்தன் இருக்கான். நருட்டோ பத்தி பெயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். நருட்டோ குடிக்கிறது இனி அவ்வளவு ஈஸியா இருக்காது. பயங்கரமான ஜுட்சுவெல்லாம் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். காகுஷாவோட 2 உயிரை ஒரே அடியில கொண்டிருக்கான். அவனுக்கு துணை அவன் கூட நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லுவான். அதுக்கு கோனன் நீங்க டார்கெட்டோட அச்சுறுத்தலா இருப்பான்னு பெயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்ன வரைக்கும் பெயின் சண்டையில தோத்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவா. அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அகாட்சுகியோட போட்டோ எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்புவான். அப்பதான் ஃபேஸை காட்ட போறாங்கன்னு ஹைஃபை எல்லாருக்கும் கிளம்புவான். கடைசியா அவன் கிளம்பும் போது ஒரு வார்த்தை சொல்லுவான். கடைசியா நம்ம லட்சியத்தை அடைய போறோம்னு சொல்லிட்டு அவன் பேச ரிவீவல் பண்ண போகும்போது ட்ரெயின் வில்லேஜ்ல அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்கும். அப்படியே இடி இடிக்க ஆரம்பிக்கும். அந்த இடியோட வெளிச்சத்துல அவனோட பேச ரிவீவல் பண்ணுவாங்க பாருங்க. பக்கா மாசு. அங்கதான் ட்விஸ்டே. அது யாருன்னு பாத்தீங்கன்னா டோபி. இவ்வளவு நாள் அகாட்சுகில ஜோக்கரா தெரிஞ்சவன் தான் உண்மையான வில்லன்னு தெரிய வரும்போது அடி போலி இதுதான்டா செம்ம டிரான்சிஷன் அப்படின்ட்டு இருக்கும். வந்து நின்றுட்டு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கொயருக்கு எதிர்ப்பா ஒரு டைலாக் சொல்லுவான் பாருங்க. ஷெரிங்கானோட உண்மையான சக்தி நான் தான் மாதரா உச்சிகா அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் சரியான மாசினா இருக்கும்.
கக்காஷிக்கும் சாசுகேக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் நடத்திட்டு இருக்கும். அப்ப வந்து சில வினாடிகள் பாத்தீங்கன்னா சாஸ்கேவோட கண்கள் வந்து ஒரு பிளைண்ட் ஆன மாதிரி இருக்கும். அப்ப வந்து சாக்கரை வந்து ஒரு குணா எடுத்துட்டு சாஸ்கேவை தடுத்து நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு வருவா. குணா எடுத்துட்டு போனது குத்தனமா இல்லையா? அவன் என்ன பண்ணிட்டு இருப்பா, ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக்கா நின்றுட்டு இருப்பான். ஆனா சாஸ்கே திரும்பி எதை பத்தியும் கவலைப்படாம அவளோட குணாயை பிடிங்கி அவளையே குத்த போவான். டக்குன்னு பாத்தீங்கன்னா ரத்தம் தெரியும். அது என்னடான்னு பார்த்தா நருட்டோ வந்து சாக்கரவை காப்பாத்திட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு சாஸ்கே ஒரு திரும்பி ஒரு பார்வை பாப்பா பாருங்க. அது அப்படி இருக்கும். நருட்டோட அந்த என்ட்ரிக்காக தான் பூஸ்ட் மூமெண்ட், மற்றபடி வேற எதுக்கும் இல்லை. இந்த லெஜெண்டரி சானியன்களான சுனாடே, ஜிராயா, உரோச்சிமாரு இவங்க 3 பேரையும் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம நரேட்டோட தான் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தவங்க வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்ததாகவும் அவங்க பல சரித்திரங்கள் படிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த டைல் ஆஃப் ஜிராயா கேலண்டர் ஆர்டிகல்ல தான் இவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. நமக்கு எப்படி ராமாயணம் மகாபாரதமோ அதே மாதிரிதான் ஜப்பான்ல இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிதானச்சி நாவல். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ஃபுல் வீடியோ போடுறேன். இந்த நாவலோட மெயின் கேரக்டர் ஜிராயா ஒக்குட்டோ தான். இது வந்து நம்ம ஜிராயா சென்சை கிடையாதுங்க. அப்படி ஒரு லெஜெண்ட் வந்து அந்த காலத்துல பார்த்திருக்காரு. இவரோட உண்மையான பேரு ஒக்குட்டோ சுமோ ஹிரோயாக்கி. ஜிராயா அப்படின்னா யங் தண்டர்ன்ற அர்த்தம். ஒரு ஜெயன் டிரான்ஸ்போர்ட் வந்து இவருக்கு மந்திர தந்திரங்கள் தான் சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த கதையில சுனாடேவும் இருக்காங்க. ஆனா நருட்டோல வர மாதிரி இந்த கதையில ஜிராயாவுக்கு சேட் எண்டிங் கிடையாதுங்க. இதுல இவரு சுனாடேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதுல இவங்களுக்கு ஹீலிங் பவர்ஸும் இருக்கு. ஜெயம் ஸ்லக்ஸ் பீரியட் தான் இவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது. இந்த கதையிலயும் நம்ம உரோச்சிமாரு வில்லன் தான். ஆரம்பத்துல ஜிராயாவோட ஃப்ரெண்டா இருந்து ஒரு ஜெயம் ஸ்லக்ஸ் ஸ்னேக் ஸ்பிரிட் வந்து இவரை வந்து மேனிபுலேட் பண்ணி ஒரு வில்லனா மாத்திருக்கு. ஷினோபி வேர்ல்ட்லயே த மோஸ்ட் பவர்ஃபுல் டோஜுட்சுனா அது ரெனேகான் தான். அப்படிப்பட்ட காட் லெவல் பவர்ஃபுல் டோஜுட்சுவை எல்லாராலையும் அடைஞ்சிட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அதுக்கு ஆஷிராவோட சக்கராவும் இந்திராவோட சக்கராவும் கம்பைன் ஆகணும். அதாவது யின் யங் சக்கராவா கம்பைன் பண்ணணும். அப்படி ஒண்ணு சேர்த்தாலும் அவ்வளவு ஈஸியாலாம் ரெனேகான் அடைஞ்சிட முடியாது. அதுக்கு தவம் இருக்கணும். ஸ்டேஜ் ஆஃப் 6 பவர்ஸ் ஆன ஹாபிராமா உச்சசுகியை தவிர்த்துட்டு மாதரா மட்டும் தான் ரெனேகான சொந்தமா அவைக்கன் பண்ணது. அதை எப்படி பண்ணாருன்னா, ஏற்கனவே மாதராட்ட இங் ரிலீஸ் இருக்கு. அதாவது இந்திராவோட சக்கரா இருக்கு. அவருக்கு ஆஷிராவோட சக்கரா வேணும். ஆஷிராவோட மறுபிறவி தான் ஹாஷிராமா. அதனால ஃபைனல் வேலையில ஹாஷிராமாவுக்கும் மாதராவுக்கும் நடந்த பிரம்மாண்டமான சண்டையில ஹாஷிராமா உடம்புல இருந்து ஒரு குட்டி சதையை கடிச்சு எடுத்திருப்பாரு. அந்த பேட்டிலோட முடிவுல மாதரா இறந்தும் போயிருப்பாரு. அப்படின்னு முட்டாளாக்கி தான் சாவு உண்மைதான் எல்லாரையும் நம்ப வச்சு இதனாக்கிய யூஸ் பண்ணி உயிரோட வந்திருப்பாரு. அப்புறம் ஹாஷிராமா செஞ்சோட செல்ஸ அவர் உடம்புல இம்ப்ளான் பண்ணிப்பாரு. அவர் இப்ப ஸ்டேஜ் ஆஃப் 6 பேக்ஸ் பவரை அடைஞ்சிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு ரெனேகன் அவைக்கன் பண்றதுக்கு பல வருஷம் தேவைப்பட்டுச்சு. கடைசியா அவர் சாகுற தருவாயில தான் ரெனேகனையே அடைஞ்சிருப்பாரு. எந்த ஒரு உச்சியாவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஒரு பெர்ஃபெக்ட் ஜுட்சுவை எடுத்ததில்லை. ஈவன் மாதரா கூட. ஆனா உச்சியா பிளானே இல்லாத ஒருத்தன் முதல் அட்டம்ப்ட்லயே ஒரு பெர்ஃபெக்ட் ஜுட்சுன்னு எடுத்திருப்பான். அவன் தான் காப்பி நிஞ்சா கக்காஷி அட்டாக்கி. சும்மா ஒண்ணும் தலைவன் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகல. காவியா பெரிய ஜெய்ஜண்டிங் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சாக்குராவை கொள்ள போய்கிட்டு இருப்பா. அப்போதைக்கு நருட்டோ சாஸ்கே கிட்ட உன்னோட விசுவல் ப்ரொவஸை வச்சு சாக்குராவை காப்பாத்து அப்படின்னு சொல்லுவான். டக்குன்னு ஒரு சுசனோட கை வந்து சாக்குராவை காப்பாத்தும். நருட்டோ நல்ல வேலை பார்த்த சாஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே டக்குன்னு பின்னாடி வந்து சாஸ்கே வந்து அது சுசனோ தானு சொல்லி கேட்பான். அப்ப அது நீ இல்லையா, அப்ப அது யாரும் இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது பெர்ஃபெக்ட் சுசனை எடுத்து தலைவன் உள்ள நிப்பான் பாருங்க. தரமான சீனா இருக்கும். சாஸ்கே பார்த்து மிரண்டு போயிடுவான். சாஸ்கே அதை பார்த்துட்டு சாக்காகி எப்படி உச்சியாவே இல்லாத ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே எப்படி இவ்வளவு பெர்ஃபெக்டான சுசனை எடுத்தாருன்னு அப்படியே பிரமிச்சு போய் பாத்துக்கிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு நருட்டோ, நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அங்க நிக்கிறது இந்த காப்பி நிஞ்சா கக்காஷி அட்டாக்கின்றத மறந்துடாத அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அதெல்லாம் தரமான சீனா இருக்கும். ரெயின் வில்லேஜுக்கு டோபி நகட்டோட டெட் பாடி எடுக்க போவான். அத கோனன் தடுப்பா. ரெயின் வில்லேஜுக்கு வெளியில கோனனுக்கும் டோபிக்கும் பயங்கர சண்டை நடக்கும். பிசிக்கல் அட்டாக் எதுவும் டோபி மேல ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்ச கோனன் பேப்பர் பாம்ஸ பாதி ரியல் வேர்ல்டுக்கும் பாதி ஸ்பேஸ் டைமுக்கும் டோபியோட காமை வச்சு அனுப்புனான். பேப்பர் பாம் செதர்ல டோபியோட கையே துண்டா போயிருக்கும். அப்பவும் டோபி சாகல. அப்பதான் கோனன் அவரோட அல்டிமேட் பவரை யூஸ் பண்ணி பேப்பர்ஸ வச்சு கடலை 2ஆ பொளப்பா. அதுக்குள்ள டோபிய விழ வச்சா. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சாதாரண பேப்பர்ஸ் இல்ல, எல்லாமே பேப்பர் பாம்ஸ். கிட்டத்தட்ட 600 மில்லியன் பேப்பர் பாம்ஸ். அப்படின்னா 6000 கோடி பேப்பர் பாம்ஸ். அவ்வளவு வெடிச்சா யோசிச்சு பாருங்க என்ன ஆகும்னு. அவன் உயிர் பொழைக்கிறது மட்டும் இல்ல, அவன் உடல் பீஸா செதறி அப்படியே காத்துல கரைஞ்சிரும். டோபியால அவன் பாடியை டெலிபோர்ட்டும் பண்ண முடியல. அப்படி பண்ணாலும் வெடிக்கும். யாராலையும் தொடக்கூட முடியாத ஒருத்தனை ஒரு நிமிஷம் கலிகலங்க வச்சிருப்பா கோனன். அந்த பேப்பர் பாம்ஸ் கண்டினியூஸா 10 நிமிஷம் வெடிக்கும். ஒரு வழியா மாதராவை கொண்டுட்டோம்னு சொல்லி பெருமூச்சு விடுவா கோனன். நான் செத்துட்டேன்னு சொல்லி பின்னாடி இருந்து ஒரு என்ட்ரி கொடுப்பான் பாருங்க. பா தரமா இருக்கும். என்னதான் வில்லனா இருந்தாலும் இந்த மூமெண்ட்டுக்கு விசில் அடிக்காம இருக்க முடியுமா என்ன? சாசுகே நருட்டோ 2 பேரும் அவங்க கிட்ட இருக்க எல்லா சக்தியும் பயன்படுத்தி சண்டை போட்டாங்க. சாசுகே ஒரு பக்கம் கிரின் சுசுனோ எல்லாத்தையும் பயன்படுத்துறான். இன்னொரு பக்கம் நருட்டோ ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணி குராமா மோடோட கனெக்ட் பண்ணி ஸ்டேஜ் மோடுக்கு மாறி அவனோட மொத்த பவரையும் கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அவங்க 2 பேர் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு சக்கரா தேர்ற வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் டயர்ட் ஆகி விழுந்துருவாங்க. ஆனா டக்குன்னு சாசுகே எந்திரிச்சு நருட்டோ நிலைமையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சிடோரியை யூஸ் பண்ணி நருட்டோவை போட்டு தள்ள வருவான். ஆனா நருட்டோ ஒரு உசுமாக்கி அவன் உடம்புல எவ்வளவு சக்கரா ட்ரெயின் ஆனாலும் அவன் உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். சாசுகே குத்த வரத நருட்டோ ஹெட்பேண்ட் மூலமா பார்த்து தவடா மேலேயே குத்துவான் பாருங்க நம்ம நருட்டோ. அப்படியே சாசுகே மலையை பொழந்துகிட்டு போய் விடுவான். நருட்டோட எல்லா சக்கராவும் குறைஞ்சும் அவனோட பஞ்சு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. காருகி கிளம்பிய சாஸ்கே தான் கொண்டதான் நினைச்சுக்கிட்டு
சாசுகே எங்க இருக்கான், அவனை நான் கொல்லணும்னு சொல்லி நருட்டோவை கேட்பா. ஆனா நருட்டோ நான் எக்காரணத்து கொண்டும் சாஸ்கேவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருப்பான். நீங்க வேணும்னா உங்க ஆத்திரம் தீர வரைக்கும் என்ன அடிச்சுக்கங்கன்னு சொல்லுவான். அவனும் அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடைச்சிருவா நருட்டோவை. நருட்டோ எக்காரணத்து கொண்டும் அதை விட்டு கொடுக்கவே இல்ல. அதை தூரத்துல இருந்து சாய் பாத்துக்கிட்டே இருப்பான். அவளும் அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆயிடுவா. நருட்டோவுக்கு மூஞ்சியெல்லாம் வீங்கி போய் ரத்தம் சுட்டிட்டு இருக்கும். மறுபடியும் எந்திரிச்சு நிற்பான் அடி வாங்குறதுக்கு. அவ சொல்லுவா, எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு ஆத்திரம் அடங்காது, நீ சாஸ்கேவை பத்தி வாயை தொடக்கிற வரைக்கும் நான் அவனை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லி ஃபுல் போர்ஸோட கொத்த வருவா. பொறுமையை இழந்த சாய் சடனா உள்ள வந்து அவ கையை பிடிச்சு தடுத்து நிறுத்துவான் பாருங்க. செம்ம சீனா இருக்கும். இதே சாய் தான் சாக்குரா பிரிட்ஜ்ல இருந்து விழுகும் போது எக்கேடு கட்டும் போகட்டும் சொல்லி விட்டு போனவன் தான் நம்ம சாய். அதே சாய் தான் நம்ம நருட்டோவை ஆள் மனசுல நண்பனா நினைச்சுக்கிட்டு காப்பாத்த வந்திருப்பான். அவ கையை பிடிச்சிட்டு ஒரு பார்வை பாப்பான் பாருங்க. இன்னொரு அடி என் நண்பன் மேல விழுந்துச்சு, உன்னை கொன்னுடுவேன்ற மாதிரி பாப்பான். அவளால கையை கூட அசைக்க முடியாது. அப்படி இருந்தும் நருட்டோ, நீ உன்னோட வேலையை பார்த்துக்கோ, வாய் முடிட்டு கிளம்பு, என்னோட முடிவுன்னு சொல்லியும் சாய் அவனை காப்பாத்த நிற்பான். மினோட்டோ வந்து, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே, இது உனக்கே நியாயமா தெரியுதா அப்படின்னு கேட்பான். நீங்க ரொம்ப லேட் சென்ஸே, நீங்க எதுவும் கரெக்டான நேரத்துல பண்ணதில்லை, ஒருவேளை நீங்க கரெக்டான நேரத்துல பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதோட ஒக்காகேவோட போஸ்டை பத்தியும் மினோட்டோவை பத்தியும் ரொம்ப தரக்குறைவா மட்டமா பேசிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம நருட்டோ சடனா டென்ஷன் ஆகி ரசிங்கனை வர வைப்பான். என்னடான்னு திரும்பி டோபிராமா பார்க்கும்போது டோபிராமாவே சாக்காயிருவாரு. நம்ம தான் இவனை கோமாளின்னு தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டோபிராமா நருட்டோவை டெலிபோர்ட் பண்ணி ஒபிட்டோ கிட்ட கொண்டு போவாரு. ஒபிட்டோவோட முதுகிலே ரசிங்கனை வச்சு இறக்கமா பாருங்க. அப்படியே என்னடான்னு பார்த்தா அப்பதான் புரியும், நருட்டோ ஸ்டேஜ் மோட் பவருக்கு மாறி இருப்பான். அது ஏன்னா காமகேஜியோட டோப் பவர் வந்து ஒபிட்டோவோட டூத் செக்கிங் ஆர்பை லைட்டா அட்டாக் பண்ணிருக்கும். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நருட்டோ ஸ்டேஜ் மோடுக்கு மாறினா கண்டிப்பா இவனை அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லி ஒபிட்டோவோட முதுகுல ரசிங்கனை இறக்கமா பாருங்க. அங்க இருந்த சாஸ்கேவும் சரி மினோட்டோவை ஸ்டன்னாய் பாப்பாரு. அன்பிரடிக்டபிள் நிஞ்சான்னு சும்மாவா சொன்னாங்க. நம்ம தலைவன் பேப்பர்ல தான் வீக், பேட்டில் ஃபீல்டு ஐக்கியம்னு வரும்போது தலைவன் டாப் கிளாஸ்ல இருப்பான். கண்டிப்பா நான் நம்பிக்கையை காப்பாத்துவேன்னு சொல்லுவான். அதுக்கு மாதரா வந்து எதத்தாலமா, உன்னால கண்டிப்பா முடியாது, ஜிராயாவும் ஃபோர்த் ஒக்காகேவும் உன் மேல அதீத நம்பிக்கையை வச்சிருந்தாங்க, அவங்களால முடியாத விஷயத்த உன்னால பண்ண முடியும்னு நம்பினாங்க. ஆனா நீ அந்த நம்பிக்கையை காப்பாத்தவும் போறதில்லை, இந்த யுத்தத்துல நீ ஜெயிக்கவும் போறதில்லைன்னு அப்படின்னு சொல்லி எதத்தாலமா பேசிட்டு இருக்கான். இதை பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த குராமா டக்குன்னு டென்ஷன் ஆகி நருட்டோ கிட்ட என்ன கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணு, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு அப்படின்னு சொல்லும். சரின்னு சொல்லி ஸ்விட்ச் பண்ணுவான். இப்ப நருட்டோ உடம்புக்குள்ள இருந்து குராமா அவங்ககிட்ட பேசும். கொஞ்சம் மன்னிச்சுக்கோ கண்ணா, நீ பேசுற எதுவுமே இவங்கிட்ட ஏற்படாது. ஃபோர்த் ஒக்காகே நருட்டோ மட்டும் நம்பல, என்னையும் நம்பிதான் நருட்டோவுக்கு ஒரு நல்ல நண்பனா என்னோட சக்தியெல்லாம் இவனுக்கு கொடுப்பேன்னு நினைச்சுதான் ஃபோர்த் ஒக்காகே இவன் மேல என்ன ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது நைட் எய்ட்ஸோட சக்கரா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். ஃபோர்த் ஒக்காகே உன்னை தோக்கடிக்கிறதுக்காக தான் என்ன நருட்டோ உடம்புல ஃபீல் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு நருட்டோவை பார்த்து ஒரு ஸ்மைல போடும் பாருங்க. அப்போதைக்கு குராமா நருட்டோ கிட்ட இறங்கி ஆடு, நீ தோக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே ஃபுல் குராமா மூடுக்கு நருட்டோ மாறலாம் பாருங்க. தரமான சீன். நான் ஒரு வித்தியாசமான ஜூட்ஸு பயன்படுத்த போறேன்னு நருட்டோ சொல்ல, எந்த ஜூட்ஸு யூஸ் பண்ணாலும் அம்மா அதை அப்சர்வ் பண்ணிக்கிடுவாங்க, எந்த பையனும் இல்லைன்னு சொல்லும். நருட்டோ ஒரு பிளான் போடுவான். அது என்னவா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் தலையை பிச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. சாஸ்கேவுக்கே அது என்ன பிளான் தெரியாது. இந்த ஜூட்ஸுவை ரசிங்கனை விட நான் அதிகமா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லுவான். இது என்ன கண்டிப்பா கைவிடாதுன்னு சொல்லி அட்டாக் பண்ண போவான். காவியாவை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக சாஸ்கே அமுத்திரைச்சி யூஸ் பண்ணுவான். அதுக்குள்ள நருட்டோ காவியா பக்கத்துல போய் ஷேடோ க்ளோனை வர வச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸுவா யூஸ் பண்ணுவான். காவியா ரெனேகானோட ரெடியாவா. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸுல இருந்து என்ன வெளியே வரும்னா ரிவர்ஸ் செக்ஸி ஜூட்ஸு. ஒரு செகண்ட் காவியாவே பிளாங்க் ஆகி நிற்பா. அதை சாக்குரா பார்த்துட்டு, இந்த மாதிரி ஜுட்ஸு என்கிட்ட வேணா ஒர்க் ஆகும், ஆனா கடவுளுக்கு நிகரான ஒருத்தர் கிட்ட எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டே இருக்கும்போது ஷேடோக்குள்ள நல்லா மறைய வச்சுட்டு காவியா அசந்த நேரத்துல புகைக்குள்ள இருந்து வந்து ஒரு குத்து விடுவான் பாரு. எல்லாமே ஸ்டன்னு. அதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிருப்பாங்க. யாரு சாமி நீ அப்படி இருக்கும். அதை பார்த்து கக்காஷி சொல்லுவார் பாருங்க, த நம்பர் 1 அன்பிரடிக்டபிள் நிஞ்சா. நருட்டோவோட இந்த செக்ஸி ஜூட்ஸு தான் உலகத்தையே காப்பாற்ற போகுதுன்னு என்னால நம்பவே முடியல. தரமான சீனு. இதெல்லாம் சாதாரணமான சீன் சொல்லி அடக்க விரும்பல. நருட்டோ ஷிப்புடனை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போன சீன்கள்ல இதுவும் ஒண்ணு. ஒபிட்டோ வார் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா நேஷன்ஸும் ஒண்ணு கூடி இருந்தாங்க. இந்த ஃபைட் மொத்த ஷினோபி வேர்ல்டையும் காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கவுங்க நேஷன்ஸோட ஹெட்பேண்டை கழட்டிட்டு ஷினோபின்னு எழுதியிருக்க ஹெட்பேண்டை ப்ரொவைட் பண்ணாங்க. மாட்டிட்டு எல்லா ஷினோபிஸும் இங்க அசம்பிள் ஆகுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் 5 பிரிவா பிரிஞ்சு அசம்பிள் ஆகி நிற்பாங்க. அப்போதைக்கு கேப்டன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி குரல் கேட்கும். அப்படியே மேல பாப்பாங்க பாருங்க, 5 கேப்டன்ஸும் அப்படியே வந்து முன்னாடி நிற்பாங்க. அப்போதைக்கு அங்க இருக்க ஷினோபிஸ் கொடுக்கிற சவுண்ட பாக்கணுமே பா. அப்படியே ஒயிட் ஆங்கிள் போயிட்டு 80,000 ஷினோபிஸ் அசம்பிள் ஆயிருக்கிறத காமிப்பாங்க பாருங்க. சான்ஸே இல்ல. அதை சொல்லும் போது எனக்கே புல்லரிக்குது. அப்படியே கேமராவை ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து அப்படியே அந்த 5 கேப்டன்ஸையும் ஒவ்வொரு நேஷனுக்கும் ஒவ்வொரு கேப்டன் நிக்கிற மாதிரி காட்டுவாங்க பாருங்க. பியூர் சீனு. இது நம்மள கொஞ்ச நேரத்துக்கு வியப்புல ஆழ்த்துற மாதிரி இருக்கும்.
லெஜெண்டரி சனினான சுனாடேவுக்கே ஒரு வீக்னஸ் இருக்கு. அது என்னன்னா ரத்தத்தை பார்த்தா பயந்துருவாங்க. இந்த வீக்னஸை யூஸ் பண்ணிக்கிட்டு காபுட்டோ சுனாடேவை அட்டாக் பண்ண வருவான். அப்போ அங்க அடிபட்டு கிடந்த நருட்டோ வேகமா வந்து அந்த அட்டாக்கை தடுத்து அந்த அடியை அவனோட ஹெட்பேண்ட்ல வாங்குவான். அப்ப நருட்டோ தலையில இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கும். அப்ப நருட்டோ துரோகம் செஞ்சவனை நான் மன்னிக்க மாட்டேன், இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லுவான். உன்ன மாதிரி உதவா தலையெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நருட்டோ போட்டு அந்த அடி அடிப்பான். உன்னால உகாகி கனவுல கூட ஆக முடியாது, இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்லுவான். அதுக்கு நருட்டோ சொல்லுவான், எனது விட்டு கொடுக்கறதுக்காக நான் விட்டும் கொடுக்க மாட்டேன், இங்க இருந்து ஓடவும் மாட்டேன், நான் கண்டிப்பா உகாகி ஆகிய தீருவேன்னு சொல்லுவான். அதுக்கு காபுட்டோ, ஏ பொடி பையிலே எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவு வராதா, இப்பயே உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லி நருட்டோவை குத்த வருவான். அதை பார்த்து நருட்டோ எந்த பயமும் இல்லாம அசராம நிற்பான். அவன் பக்கத்துல வந்து அடுத்த செகண்டே அந்த குணாயோட அவன் கையையும் சேர்த்து பிடிச்சு அப்படியே ஷேடோ பிளான வர வச்சு ஒரு பவர்ஃபுல் ரசிங்கனை உருவாக்கி அவன் வயிற்றுலேயே கொடுப்பான். அப்ப காபுட்டோ அவனோட மெடிக்கல் நிட்ஜுட்சு மூலமா அது என்ன வகையான சக்கரான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நருட்டோ அவனை பறக்க விட்டுருவான். அதோட காபுட்டோ உடம்புக்குள்ளேயும் உள்காயம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை பார்த்து சுனாடே நருட்டோ சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டான், அவன் தான் இந்த போட்டியில ஜெயிச்சான்னு சொல்லி அப்படியே குறிச்சு போய் ஆச்சரியத்துல பார்ப்பாங்க. லீஃப் வில்லேஜுக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற உசுமாகி கிளானோட பாரம்பரிய இடத்துக்கு உரோச்சிமாருவும் அவனோட டீமும் போய் ரீப்பர் டெட் சீல் பண்ண தேவையான டெட் கார்டோட மாஸ்க் எடுக்கிறதுக்கு போவாங்க. எடுத்துக்கிட்டு உச்சியா கிளானோட பாரம்பரிய இடத்துக்கு வருவாங்க. அங்க உரோச்சிமாரு பயங்கரமான ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி ரீப்பர் டெட் சீலை ஓபன் பண்ணுவாரு. அப்போதைக்கு சீல் பண்ணப்பட்ட 4 ஆன்மா வெளியே வரும். அதுக்கப்புறம் சாஸ்கே உடம்புல ஒளிஞ்சிருந்த 6 ஒயிட் ஜுட்சுவையும் ஜூவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பவரை வெளியே வர வச்சு அந்த 4 ஆன்மாவுக்கு 4 ஒயிட் ஜுட்சுவும் ஜூவோட பவரை கொண்டு வரதுக்கு ஒரு ஒயிட் ஜுட்சுவும் உரோச்சிமாருவோட உடம்ப கொண்டு வரதுக்கு ஒரு ஒயிட் ஜுட்சுவும் யூஸ் பண்ணிக்கிட்டு ரீஅனிமேஷன் ஜுட்சுவை சமன் பண்ணுவாரு உரோச்சிமாரு. அந்த 4 ஆன்மாவுக்கும் அந்த 4 ஒயிட் ஜுட்சுக்குள்ள போய் உயிர் வந்துடும். அது யாருடான்னு பார்த்தா மரண பயத்தை காட்டுற மாதிரி 4 ஹொக்காகேவும் உயிரோட வந்துருவாங்க. 4 ஹொக்காகேவும் ஒரே இடத்துல வந்து நிற்கும் போது நான் ஆஷிராமாவை பார்த்தோடே முடிவு பண்ணிட்டேன், மாதரா காலிட்டு. மினாட்டோ பேட்டில் ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்ப நருட்டோ சொல்லுவான், இவர் மட்டும் இல்ல இன்னும் சில உதவிகள்லாம் நம்ம தேடி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவான். அப்ப டக்குன்னு ஈனோ வந்து சென்ஸ் பண்ணி சொல்லுவா, நம்ம நோக்கி யாரும் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே டக்குன்னு தேர்ட் ஹொக்காகே வந்து லேண்ட் ஆவாரு. சாக்குரா அதை பார்த்து ஷாக் ஆயிடுவா. தேர்ட் ஹொக்காகே வந்து லேண்ட் ஆயிட்டு மினாட்டோ உன்னோட ஸ்பீடு என்னோட விட பிரமாதமா இருக்குன்னு சொல்லுவாரு. அப்படியே செகண்ட் ஹொக்காகே லேண்ட் ஆயிட்டு ஃபோர்த் ஹொக்காகே உன்னோட ஸ்பீடு என்னோட விட அற்புதமா இருக்குன்னு சொல்லுவாரு. லாஸ்டா ஃபர்ஸ்ட் ஹொக்காகே வந்து லேண்ட் ஆவாரு. 4 பேரும் வந்து லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஷினோபிஸ் எல்லாம் ஏதோ கடவுள நேர்ல பார்த்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க, அதெல்லாம் சரியான சீன். அப்போதான் அங்க இருந்த எல்லாருக்கும் இந்த போர்ல நம்ம ஜெயிச்சிடுவோன்ற நம்பிக்கையே வரும். Lord first, Lord second, Lord third, and even Lord fourth. It's really Minato. ஸ்டேஜ் மோட் கம்ப்ளீட் பண்ண நருட்டோவை லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப நருட்டோ கேட்பான், லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு வர சொன்னா எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்பான். இதுதான் லீஃப் வில்லேஜ், ஆனா இதை பெயின் வந்து அழிச்சிட்டான்னு சொன்னோன்னே அதை கேட்ட நருட்டோ அப்படியே கண்ணை முறுக்கி பயங்கர வெறியோட 9 டைல்ஸோட பவர் வெளியே வர அளவுக்கு கோவப்பட்டு நிற்பான். அந்த நேரத்துல சுனாடே அவங்க கிட்ட இருக்க கொஞ்ச நெஞ்ச பவரை வச்சு பெயினை இழுத்து நின்றுட்டு இருப்பாங்க. அதுல இருந்து ஒரு பெயின் சுனாடேவை தாக்க ஸ்பீடா வரும். கொடூர கோவத்துல இருந்த நருட்டோ அதை விட ஸ்பீடா வந்து ஒரு அடி அடிப்பான் பாருங்க, அப்படியே சல்லியா செதறி போயிருப்பான். அடிச்சுட்டு என் தலைவன் நிப்பான் பாருங்க. அதை சுனாடே பார்த்துட்டு ஜிராயாவையும் மினாட்டாவையும் ஒன்னா பார்த்த மாதிரி பூரிச்சு போய் பார்ப்போம். இந்த ஒரு சீன் மட்டும் போதும் நருட்டோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு காட்டுறதுக்கு. எல்லோ ஃபிளாஷ் ஆஃப் த லீஃப்னு சொன்னா எந்த அளவுக்கு மிரளுவாங்களோ அதே அளவுக்கு ஒயிட் ஃபிளாஷ் ஆஃப் த லீஃப்னு சொன்னா படையே நடுங்கும். இவரோட ஐக்யூ லெவல் நாரா கிளான்ல இருக்கிறவங்களோட அதிகமா இருக்குமா. யுத்த காலத்துல இவரோட வேகத்தை பார்த்து மினாட்டோவே வியந்து போயிருக்காரு. லெஜெண்டரி சனின்ஸான அவங்க 3 பேரோட சக்தியை ஒன்று சேர்த்தா கூட இவரை சாய்க்கிறதுன்றது முடியாத காரியம். அப்படியாப்பட்ட வீரன் தான் இந்த லீஃப் வில்லேஜோட ஒயிட் ஃபேங் சாக்குமோ அட்டாக்கி. ஆளு பார்க்க சாஃப்டா கை நாட்டடா தான் இருப்பாரு, ஆனா யுத்தம்னு வந்துட்டா பயங்கரமான அரக்கன். இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸை பார்த்துட்டு இவரோட நண்பர்கள் எல்லாம் நல்ல வேலை இவர் நம்ம கூட இருக்காரு, இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட இந்த ரெனேகான் செரிங்கான்ற எந்த தோஜுட்சுவும் இல்ல, உச்சியா பிளான் செஞ்சு பிளான்ற எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்ல. பட் அவரோட கெஞ்சுட்சுக்கு முன்னாடி யாரும் நிக்க கூட முடியாது. ஸ்குவாட் ஸ்ட்ரைட்டிங் ஃபைட்ல அவர் அடிச்சுக்க ஆளே இல்ல. அவரோட ஒயிட் சக்கரா சேவரை வச்சு ஒரு வீசினா போதும் பிரம்மாண்டமான பாறை கூட 2 துண்டா போயிடும். அந்த அளவுக்கு சக்கராவை மேனிபுலேட் பண்ணக்கூடியவர். இப்ப புரியுதா ககாஷி சென்சை எப்படி இவ்வளவு பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருக்காருன்னு. யாரோட ரத்தம் சாக்குமா அட்டாக்கியோட பிள்ளையாச்சு. மாதரா வர்சஸ் காய் ஃபைட் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். காயோட ஸ்பீடு அபரிவிதமா இருக்கும். சொல்ல போனா மாதராவோட ரெனேகானாலே காயோட ஸ்பீடை கெஸ் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு ஸ்பீட்னா பறக்கிற பவர் எதுவும் இல்லாமையே காத்தை மிதிச்சுக்கிட்டு ஓடுவாரு, அந்த அளவுக்கு ஸ்பீடு. அப்ப மினாட்டோ அந்த ட்ரோல் செக்கிங் ஆர்பை மாதரா கிட்ட இருந்து ரொம்ப தூரம் கொண்டு போகணும்னு சொல்லி பிளான் போடுவாரு. ஏன்னா மாதராவால அந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
அந்த நேரத்துல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டிராபேக்ஸ் இருக்கும். கக்காஷியால காமை எதுவும் யூஸ் பண்ண முடியாது, காரோட சேண்டும் அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்காது. அப்ப லீ அவனோட 6th கேட் ஓபன் பண்ணுவான். அதை பார்த்து மினாட்டோ இதை போதுமே எனக்குன்னு சொல்லிட்டு மினாட்டோ லீ கிட்ட அவனோட குணாயை கொடுத்து இதை காயை நோக்கி வீசுன்னு சொல்லுவாரு. மாதரா ஆர்பரை வச்சு காயை அட்டாக் பண்ண போகும்போது லீ அந்த குணாயை வச்சு வேகமா வீச நொடி கொடுக்குற மினாட்டோ டெலிபோர்ட் ஆகி அந்த குணாயை கேப்சர் பண்ணும்போது லைட்டை விட வேகமா டிராவல் பண்ற காய் ஸ்லோவா இருப்பாருங்க. தரமான சீனுங்க அதெல்லாம். கேப்சர் ஆன அடுத்த செகண்ட்ல அந்த ஆர்பரை டெலிபோர்ட்டும் பண்ணிடுவாரு. மினாட்டோட கை மட்டும் போகலன்னா 4th கிரேட் நிஞ்சா வார் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு மட்டும் பாருங்க. இட்டாச்சியும் நகட்டோவும் ரீஅனிமேட் ஆகி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நருட்டோவும் கில்லர் பையும் வந்து சேருவாங்க. நான் இட்டாச்சியை வந்து இப்பவும் சரி இதுக்கப்புறமும் சரி இவ்வளவு எக்ஸைட் ஆகி நான் பார்த்ததே இல்ல. நகட்டோ நருட்டோ கிட்ட கேட்பான், உங்ககிட்ட ஏதோ மாற்றம் தெரியற மாதிரியே இருக்கேன்னு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து நருட்டோ சொல்லுவான், ஓ இதுதான் 9 டெயில்ஸோட பவர், இப்ப என்னால 9 டெயில்ஸோட சக்ராவை கண்ட்ரோல் பண்ண முடியும், இதுதான் சக்ரா மோடு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இட்டாச்சி, என்னது உன்னால 9 டெயில்ஸோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, உன்னோட முன்னேற்றத்தை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு சொல்லி அப்படியே பூரிச்சு போய் பார்ப்போம். இந்த மாதிரி இட்டாச்சி எக்ஸைட் ஆகி நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு நகட்டோ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், நருட்டோவும் நானும் அண்ணன் தம்பி மாதிரி, இதுல எனக்கு ஆச்சரியமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவான். அவன் அப்படி சொல்லும் போது ஒரு புல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன மூமெண்ட்யா, அதெல்லாம் செம்ம சீனு. ஈனோ யமனாக்கா எல்லாரும் சைல்டிஸ்டா இருந்த வயசுலயே மெச்சூர்டாவும் போல்டாவும் இருந்த ஒரே பொண்ணு. ஈனோ அந்த பேருக்கு ஒயிட் காடஸ்ட்னு அர்த்தம். சாக்குராவை சின்ன வயசுல எல்லாரும் கலாய்க்கும் போது ஈனோ ஒருத்தி தான் சாக்குராவை ப்ரொடெக்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவா. ஹினாட்டான்ற கேரக்டர் வந்து நருட்டோ சீரீஸ்ல மட்டும் இல்லைன்னா ஈனோ நருட்டோவுக்கு ஒரு நல்ல பேரா இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மெச்சூர்டான பொண்ணு ஒரு இன்னசென்ட்டான பையன், சூப்பர் பேரா இருந்திருக்கும்ல. பட் அதெல்லாம் தாண்டி சாய் ஈனோ பேர் ஒன் ஆஃப் த கியூட்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் பேர்னே சொல்லலாம். ஈனோ அவங்க ஏஜ் குரூப்லயே பிரேவஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீமேல் ஷினோபியா இருப்பா. இன்னும் சொல்லணும்னா சாக்குராவை விட 4th கிரேட் நிஞ்சா வார்ல ஈனோட பங்களிப்பு அதிகமாவே இருக்கும். நட்புக்கு ரொம்பவே மதிப்பு மரியாதையும் கொடுக்க தெரிஞ்ச பொண்ணு. உடல் அளவுல வேணும்னா ஈனோ சாக்குராவை விட வீக்கா இருக்கலாம், ஆனா மனசளவுல சாக்குராவை விட ரொம்ப தைரியமான பொண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் லீப் வில்லேஜ்ல ஹினாட்டாவுக்கு அப்புறம் ஒரு கியூட்டான பொண்ணுன்னா ஈனோ தான். சாய்க்கு சொந்தமே இல்லாத போது, வாழ்க்கையே வெறுமையா இருக்கும் போது, அவன் வாழ்க்கைக்கு அர்த்தம் தர மாதிரி அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இனிமே அவனுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்னு புரிய வச்சவதான் இந்த ஈனோ யமனாக்கா. இனி நம்ம வந்து நருட்டோவுக்கும் ஹினாட்டாவும் இருக்க ஃபைட்டை தான் பார்க்க போறோம். நருட்டோ சீரீஸ்ல வந்து நருட்டோவும் ஹினாட்டாவும் லவ் பண்ற மாதிரியும் அவங்க ஒரு கப்பலை வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஃபைட் நடக்கிற மாதிரி எந்த வழியிலும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் நடந்திருந்தா யாரு வின் ஆயிருப்பாங்கன்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் ஷேர் பண்ணுங்க. அது வந்து இது வந்து அவங்க பவர்ஸ் மூலமா இல்ல, அவங்களுக்குள்ள உண்மையிலே நருட்டோ சீரீஸ்ல ஃபைட் நடந்துச்சுன்னா யாரு ஜெயிச்சிருப்பாங்கன்றத சொல்லுங்க. உங்களுக்கு யார் ஃபேவரட் கேரக்டர்ன்றதையும் சொல்லுங்க. நருட்டோவா ஹினாட்டாவா அதை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நருட்டோ அப்புறம் ஹினாட்டாவையும் வெர்சஸ் போட்டிருக்கோம். யார் பவர் வாங்கினாங்க, அடுத்த வீடியோல யார் பத்தி போடலான்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் தொடர்ந்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. என்னோட ஒன் ஆஃப் த பர்சனல் ஃபேவரட் கேரக்டர் யாருன்னா அது டோபிராம செஞ்சு தான். எது வேணா நடக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், ஆனா என் தலைமை கிங் ஆஃப் லைன் மாதிரி அசராம அடிப்பான். உச்சியா பிளான்ல இருக்கவங்க எல்லாம் ஆட்டிடியூட் கிங்னா டோபிராம ஆட்டிடியூட்கே காடு. சாசுகே ஹாஷிராமா கிட்ட லீப் வில்லேஜை பத்தி கேட்பான். இந்த வில்லேஜுக்காக எங்க அண்ணன் இட்டாச்சி உயிரவே கொடுத்திருக்கான், அப்படி என்ன இந்த வில்லேஜ்ல இருக்கு, உண்மையை மறைக்காம சொல்லுங்க, நீங்க சொல்ற பதில தான் நான் லீப் வில்லேஜுக்கு எதிராக திரும்பவும் திருப்பாங்களும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்ப டோபிராம செஞ்சு, என்னது லீப் வில்லேஜுக்கு எதிராக திரும்புவியா, ஏ உச்சிகா பொடி பயலே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சக்கராவை ரிலீஸ் பண்ணி அவரோட ஒரு விரல தூக்குவாரு பாருங்க. நான் செத்தாலே என் கிராமத்தை அழிக்கிறது என்ன, அழிக்கணும்னு நினைச்சாலே அவங்களை கொன்னுடுவேன்ற மாதிரி பாப்பாரு. அது எவனா வேணா இருக்கட்டும் சரி, அந்த ஒரு விரல தூக்கிட்டு அவரை பாக்குற பார்வை இருக்கு பாருங்க, பா எதிரில யாரும் நிக்க முடியாது. என்ன கொல்ல பார்த்தது நீயான்னு கேட்கும். நான் அப்படி இல்லைன்னு சொல்லி நான் உங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நருட்டோ அந்த 4th டெயில்ஸ் மேல இருக்க அந்த ராடை புடுங்க முயற்சி பண்ணுவான். ஆனா அது அவனோட சக்கராவையும் சேர்த்து இருக்கும். நருட்டோ டெயில் பீஸ்டுக்கெல்லாம் உதவி பண்றதை பார்த்துட்டு குரோமா அப்பதான் நருட்டோவை பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்கும். குரோமா அப்படியே ஒரு நிமிஷம் நருட்டோ சின்ன வயசுல இருந்து எப்படியாப்பட்டதுன்னு ரீகால் பண்ணி பார்க்கும். லீப் வில்லேஜுக்கு ஒரு சிறந்த முகாகி ஆகணும், எல்லாருக்கும் உதவி பண்ணணும்ன்ற அவனோட நல்ல மனசை குரோமா எப்பயும் புரிஞ்சுக்கும். இவனோட சண்டையில நம்ம எதுக்கு தலையிடணும்னு சொல்லி படுத்திருந்த குரோமா டக்குன்னு எந்திரிச்சு நருட்டோவை என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கும். நருட்டோ நீ டெய்லி பெஸ்ட்டுக்கு தான் உதவி பண்ணணும்னு நினைச்சேன்னா தொடர்ந்து உன்னோட முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அந்த ராடை புரிந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கும். அதே நேரம் அந்த 4 டெயில்ஸ் கூட ஒரு நருட்டோ இருப்பான். ஸ்டேஜ் முடுக்கு மாதிரி எந்த இடத்துல ராடு இருக்குன்னு சென்ஸ் பண்ணி வெளியில இருக்க நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணி ஃப்ராக் ஸ்லாப் பண்ணுவான். அப்போ குராமா வந்து நீ யாருன்னு காட்டு நருட்டோன்னு சொல்லும் பாருங்க, பா என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், 9 மனசையே மாத்திருக்கான் என் தலைவன். அந்த ராடை பிடிந்தோடனே குராமா சொல்லும், இதுதான் எனக்கு தெரிஞ்ச நருட்டோ, கலகிற நருட்டோன்னு பெருமையா சொல்லும் பாருங்க, பா அதெல்லாம் செம்ம ஃபீல்.
நருட்டோ வந்து ரைகாவோட ஃபைட்டை பார்த்துட்டு இருக்கும்போது ரைகாவோட செஸ்ட்ல ஒரு பயங்கரமான தழும்பு இருக்குன்றத நோட்டீஸ் பண்ணுவான். இப்படிப்பட்டவரோட உடம்புல எப்படி இப்படி பயங்கரமான தழும்பு யார் போட்டிருப்பான்னு யோசிச்சு பார்க்கும்போதுதான் ரைகா கேக்கும் 8 Tailsக்கும் நடந்த போர்ல தான் இந்த தழும்பு ஏற்பட்டுச்சுன்னு தெரிய வர டெலிபதி மூலமா 8 Tails கேட்க என்னால அந்த தழும்பு வரலன்னு 8 Tailsம் சொல்லிடும். அப்பதான் நம்ம ஹீரோவோட சிறுமொழியில ஒரு சிக்னல் விழுகும். நருட்டோ வந்து ஸ்டேஜ் மூலுக்கு மாறி நார்மல் ரசிகனை வச்சு அட்டாக் பண்ண போவான். எல்லாருமே கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. ரஷ்யன் சுரிகனை வச்சு ரைகா கேவை ஒன்றும் பண்ண முடியல, இதை வச்சு என்ன பண்ண போறான்னு எல்லாருமே கன்ஃபியூஷன்ல பார்ப்பாங்க. ரைகா கேவும் நருட்டோவும் ஃபேஸ் டு ஃபேஸ் மோத போவாங்க. ரைகா கே அவரோட சிங்கிள் ஃபிங்கர் காம்பாக்டை வச்சு அட்டாக் பண்ண வருவாரு. அது மட்டும் நருட்டோ மேல பட்டா 2 துள்ளா போயிடுவான். டைமிங்கை ப்ரொடெக்ட் பண்ணி ரசிகனை அவரோட எல்போல கொடுத்து அவரோட பொருளை வச்சு அவரே அட்டாக் பண்ணிருப்பான். அதை பார்த்த மொத்த சினிபீஸும் மறந்து போயிருப்பாங்க. சீன் சும்மா பிச்சுக்கும். அப்பதான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிய வரும். 8 Tailsக்கும் ரைகா கேக்கும் நடந்த ஃபைட்ல அவரோட செஸ்ட்ல அவரே கையை வச்சு விழுந்ததுனாலதான் அவருக்கு அந்த காயம் ஏற்பட்டுச்சுன்னு. அதான் சொன்னேன், தலைவன் பேட் லைக் வரும்போது டாப் கிளாஸ். எல்லா ஷெரிங்கானையும் பயன்படுத்தின டான்ஸோட சக்கரா ட்ரெயின் ஆகி போயிட்டு இருக்கும். அவனோட ரைட் ஹேண்ட்ல இருக்க ஹாஷிரமா சென்சேவோட பார்ட் வந்து கண்ட்ரோல் லாஸ் ஆகி போய் ஒரு மரமா உருமாறிட்டு இருக்கும். அந்த கையை அங்கேயே உடச்சு விட்டுட்டு அவனோட தலையில இருக்க ஹெட் பேண்டை கழட்டுவான். என்னடான்னு பாத்தீங்கன்னா அவனோட ரைட் சைட்லயே ஷெரிங்கான் இருக்கும். அது யாரோட ஷெரிங்கான்னு பார்த்தா அது வந்து ஷீஷோவோட ஷெரிங்கான். அதை வச்சு எப்படியாவது அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு கிரீனை வந்து பிணை கைதியா பிடிச்சிருப்பான். இந்த நேரத்துல தான் சாஸ்கி ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய தரணும். கிரீனை காப்பாத்துறதா இல்ல டான்ஸவை போட்டு தள்ளுறதான்னு. இந்த நேரத்துல தான் சாஸ்கி வந்து ஒரு முழு ஈவலா மாறிருப்பான். ஷிடோனியை எடுத்து ரைட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி கிரீனோட சேர்த்து டான்ஸோட நெஞ்சிலையும் குத்திருப்பான். ஈவு இறக்கம் இல்லாத ஒருத்தனா இருக்கானேன்னு டான்ஸ் அங்க இருந்து பயந்து போய் ரத்தம் சொட்ட சொட்ட ஓடிட்டு இருப்பான். அவன் ஓடிட்டு இருக்கும்போது சாஸ்கே அவன் பின்னாடி போய் ஒரு ஈவல் ஸ்மைல் கொடுப்பான் பாருங்க. பழி வாங்குற மூமெண்ட்ல அவனோட கண்ணில் தெரிஞ்ச வில்லத்தனத்தை பார்க்கும்போது பாக்குற நம்மளுக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போய் ஒரு புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். டெயில் பாம்பை ரிலீஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும். அப்போதைக்கு ககாஷியும் காயும் வந்து என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி நிற்பாங்க. 8 Tailsம் ரொம்பவே காயம் அடைஞ்சு எந்திரிக்கவே முடியாம கிடக்கும். நருட்டோவுக்கும் பலமான காயம் அடைஞ்சிருக்கும். அப்ப குராமா வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூச்சப்படாம என்கிட்ட கேளுன்னு சொல்லுவோம். உண்மையாவா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு நருட்டோ சொல்லிட்டு அந்த நேரத்திலயும் அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் செம்ம பண்ணியாவே போகும். அப்ப வந்து குராமா தன்னோட கையை மடக்கி உன்னோட சக்கராவை என்னோட சக்கராக்குள்ள கம்பைன் பண்ணுன்னு நருட்டோ கிட்ட சொல்லும். அப்படியே நம்ம ஹீரோ சின்னதா ஸ்மைல் கொடுத்துட்டு குராமா கூட அவனோட சக்தியை கம்பைன் பண்ணிட்டு இன்னைக்கு செம்ம சீன் இருக்குன்னு நினைச்சிட்டு குராமாவும் நருட்டோவும் 8 Tailsல வந்து இனிமே நாங்க பாத்துக்கிறோம் நீ விலகி நில்லுன்னு சொல்லுவாங்க. அப்ப 8 Tails சொல்லும் என்ன சொல்ற நீங்க 9 Tails இதனால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நருட்டோ வந்து 9 Tailsோட சீலை பிரேக் பண்ணுவான் பாருங்க. அப்படியே நருட்டோ திரும்பி குராமா மேல கையை வச்சு இனிமே நீ ஒரு மான்ஸ்டர் கிடையாது, இனி நீ லீஃப் வில்லேஜோட சொத்து, இனி லீஃப் வில்லேஜ்ல நீயும் ஒருத்தர்தான் சொல்லுவான் பாருங்க. அப்படியே 9 Tails எமோஷனல் ஆயிடும். அப்படியே அந்த கேட்டை ஓபன் பண்ணிட்டு கழுத்துல இறங்குவான் பாருங்க நருட்டோ. ஃபுல் 9 Tails சக்கரா முடுக்கு மாறி அந்த 6 டெயில் பாம்பையும் ஒரே அடியில 6 திசைக்கும் செதற விடுவான் பாருங்க. செம்ம சீன். நருட்டோ ஃபுல் 9 Tails சக்கரம் முடுக்க மாறி ககாஷி காய் முன்னாடி வந்து நின்று அந்த 6 டெயில் பாம்பையும் 6 திசைக்கு செதற விட்டுருப்பான். ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல எல்லாம் நடந்து முடிஞ்சதுனால என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எல்லாரும் திகச்சு போய் இருப்பாங்க. அப்படியே அந்த புகமூட்டமா இருக்குது. என்னடான்னு நிமிர்ந்து பார்த்தா ககாஷி ஆல்ரெடி ஷெரிங்கான அதிகமா யூஸ் பண்ணதுனால எல்லாமே மங்களா தெரியுது. நிமிர்ந்து பார்க்கும்போது 4th ஹோகாகேவோட அந்த கிளாத் ஆடும் இல்லையா, அதே மாதிரி நருட்டோவோட சக்கராவும் அவனோட கிளாத்தும் மூவ் ஆகுறத பார்த்துட்டு அதை பார்த்து அவரோட சென்சை தான் வந்திருக்காருன்னு நினைச்சு ககாஷி அதை பார்த்துட்டு ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்து சென்சை அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. சீன் சும்மா அல்லும். அதுக்கப்புறம் அந்த புகையெல்லாம் விலகினதுக்கு அப்புறம் தான் ரீலேட் பண்ணுவாங்க அங்க இருக்கிறது நருட்டோ தான் அப்படின்னு சொல்லி. 4th கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 Tail பீஸ்ட்க்குலாம் என்னாச்சுன்னு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? இந்த டெயில் பீஸ்டோட ஜிஞ்சோரிக்கிஸ் எல்லாம் அவங்க உடம்புல இருந்து பீஸ்ட் எல்லாம் எடுத்ததுனால இறந்து போயிருப்பாங்க. மறுபடியும் ஜிஞ்சோரிக்கிஸ்குள்ள சீராக விரும்பாத டெயில் பீஸ்ட் எல்லாம் பழைய மாதிரி சுதந்திரமா வாழ ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி ஹாபிராமா உச்சசுகி அவங்கள பழைய மாதிரி பீஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்து இந்த உலகத்துல மனிதர்கள் இடையூறு இல்லாம சுதந்திரமா வாழணும்னு சொல்லி விட்டுருப்பாரு. இவங்க 2 பேரும் தவிர. ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் டெயில் பீஸ்ட் எல்லாம் ஒரு அல்டிமேட் வெப்பனா ஒரு மான்ஸ்டரா தான் பார்த்தாங்க. ஆனா நருட்டோவும் கிளர்வையும் மட்டும்தான் அவங்களும் ஒரு உயிர் தான், அவங்களுக்கும் உணர்ச்சி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் குடும்பத்துல ஒருத்தரா தான் சகோதரரா பார்த்தாங்க. அவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவி செய்யணும்னு நினைச்சாங்க. ஏன்னா தன்னை ஒரு மான்ஸ்டரா பாக்குற வழி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இவங்களை விட்டு பெரிய மனசு இல்லாம சுதந்திரமா வாழ வாய்ப்பு கிடைச்சும் நாங்க இவங்க கூட இருக்கோம்னு குராமாவும் கியூகியும் முடிவெடுத்திருப்பாங்க. நருட்டோவை டெயில் பீஸ்ட் எல்லாம் ஒண்ணு கூடுற இடமா தேர்ந்தெடுத்திருப்பாரு ஹாபிராமா. ஏன்னா என்னதான் மனிதர்கள் இனமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம்னு வாக்கு கொடுத்தாலும் சில அற்ப பதர்கள் பேராசனால இவங்களை மறுபடியும் பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களுக்கும் ஒரு கார்டியன் வேணும். அதுவும் இல்லாம ஹாபிராமா உச்சசுகிக்கு அப்புறம் எல்லா டெயில் பீஸ்டும் நம்பினது நருட்டோ. டான்சோ விசஸ் சாஸ்கே ஃபைட்ல டான்சோ ஷெரிங்கானை யூஸ் பண்ணி இசராக்கி கென்ஜுட்சு மூலமா சாஸ்கேவோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். எல்லாமே என்னோட கண்ட்ரோல் இருக்குன்னு தான் சொல்லி டான்சோ மிதப்புல இருக்கும்போது அந்த நேரத்துல சாஸ்கே அவனோட கென்ஜுட்சுவை யூஸ் பண்ணி டான்சோவுக்கு பின்னாடி ஒரு உருவம் வர வச்சிருப்பான். அது யாருடான்னு திரும்பி பார்த்தா அப்படியே ஸ்லோ மோஷன்ல இட்டாச்சியோட ஃபேஸை ரிவீவல் பண்ணுவாங்க பாருங்க. அதை பார்த்த டான்சோ அப்படியே கலங்கி போயிருப்பான். அள்ளு விட்டுருக்கும். அவ்வளவு நேரம் சாஸ்கே உச்சிகா கூட கூலாட்ல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த டான்சோ இட்டாச்சியோட பிரசன்ஸை பார்த்ததுக்கே அவனுக்கு உயிர் பயம் வந்திருக்கும். இதுவே அந்த இடத்துல இட்டாச்சி திரும்பவும் உயிரோட வந்திருந்தா அவங்க நடந்திருக்க சீனே வேற.
பெயின் வந்து கக்காஷியை கொடுறதுக்கு முன்னாடி டூ யூ நோ பெயின் கேட்பான். உனக்கு வலினா என்னன்னு தெரியுமான்னு. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டான்னு பாருங்க. வலியோட மொத்த உருவமே கக்காஷி தான். கக்காஷியோட அம்மா அவங்க பிறக்கிறப்பே இறந்து போயிருப்பாங்க. கக்காஷியோட அப்பா கக்காஷி கண்ணு முன்னாடியே சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. சென்சோவையும் அவங்க வைஃபை வந்து 9 டைம்ஸ் கொண்டிருக்கும். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒபிட்டோ பாரநசிங்கி இறந்து போயிருப்பான். கக்காஷியோட இன்னொரு ஃப்ரெண்டு ரின்னு அவனோட சிறுவழியில விழுந்து இறந்து போயிருப்பான். அவன் நேசிச்ச எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஒரு மனிதனா வாழ்க்கை முழுக்க வலியை மட்டும் அனுபவிச்ச கக்காஷி கிட்ட இருந்து டூ யூ நோ பெயின் கேட்கிறானே, என்ன பண்ணலாம்? ஷினோபி வேர்ல்டுல எத்தனையோ கிளான் இருந்தாலும் உச்சியா கிளானை பார்த்து எதுக்காக எல்லாரும் பயப்படுறாங்கன்னு தெரியுமா? அதுக்கு காரணம் ஒரே ஒருத்தன் தான். உச்சியா கிளானோட உண்மையான மாவீரன், உச்சியா கிளானோட உண்மையான அரசன், த கோஸ்ட் ஆஃப் உச்சியா, மாதரா உச்சியா தான். காட் ஆஃப் ஷினோபியான ஹாஷிராமா செஞ்சோட ஒரே நண்பன், லீஃப் வில்லேஜோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். ஹாஷிராமாவும் மாதராவும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த லீஃப் வில்லேஜ் சாம்ராஜ்யம். மாதரான்னு பேரை கேட்டாலே பெரிய பெரிய பெரும் புலிகள்லாம் நடுங்குவாங்க. ஒபிட்டோ மாதரான்னு சொல்லி போற ஆரம்பிக்கும் போது பாதி பேத்துக்கு உயிர் பயம் வர ஆரம்பிச்சிருக்கும். உண்மையான மாதரா திரும்ப ரீஅனிமேட் ஆகி வந்து நிற்கும் போது ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டுமே அலரும். போர்க்களத்திலேயே பிறந்து போர்க்களத்திலேயே வளர்ந்து ரத்த வாட கத்த சுவாசிச்சு வளர்ந்துடும். போர்க்களம் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொழுதுபோக்கு. ஹாஷிராமாவும் மாதராவும் ஒன்னாவே இருந்திருந்தா ஷினோபி வேர்ல்டுலயே அசைக்க முடியாத சாம்ராஜ்யமா லீஃப் வில்லேஜ் இருந்திருக்கும். லீஃப் வில்லேஜ் தொடங்கணும்னு எவனும் யோசிச்சிருக்க கூட மாட்டான். 80,000 சினோபிஸ், 4 காகி, 5 கொக்காகி, 9 டைடு பீஸ்ட், இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்ல ஒருத்தர் அப்படி நிப்பாரு, சிங்கம் மாதிரி. கிட்டத்தட்ட மொத்த உலகமும் சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் எவ்வளவு பவர்ஃபுல். பொருட்டோ டூபோ ஆர்டெக்ஸோட சாப்டர் 8ல ஹீமாவாரி உடம்புல பீச்சு சக்கரா இருக்கு. அதுவும் நருட்டோ உடம்புல இருக்க அதே பீச்சோட சக்கரா தான் ஹீமாவாரி உடம்புல இருக்கு ஜூரா சொல்லியிருப்பான். அப்ப ஏற்பட்ட ஹைப் தான். ஹைப் பீக்குக்கு போயிடுச்சு. ஹைப் எந்த அளவுக்கு பீக்ல போச்சோ அதே அளவுக்கு பூமர்ஸும் பீக்ல போச்சு. ஆளாளுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீமாவாரி உடம்புல இருக்கிறது பீஸ்ட் சக்கரா தான். ஆனா அது சிகாகோவோடது, ஒன் டைம் பீஸ்டோடது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்ல, அது 9 டைம்ஸே தான். அது எப்படியோ ஹீமாவாரி உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லி ஆளாளுக்கு கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரூமர்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ ஒரு லீக் வந்திருக்கு பாருங்க. தரோம் கிஷிமோட்டோ, நீ மாசியா கொடுத்த அப்புறம் ஏத்தின வைப்புக்கெல்லாம் விருந்து போற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க நம்ம கிஷிமோட்டோ. எஸ், குராமா இஸ் பேக். டெஃபினட்டா நீங்க கேட்ட செய்தி உண்மைதான். குராமா வந்துட்டான். குராமா மட்டும் கம்பேக் கொடுக்காங்க, ரியலி கிஷிமோட்டோவே கம்பேக் கொடுத்திருக்காரு. என்னதான் புருட்டோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அவர் சூப்பர்வைசிங் பண்ணியிருந்தாலும் அவர் புடிச்சு எழுதுற மாதிரி வருமா? உண்மையான பூச்சிங் ரைட்டிங்னா இதாங்க. வெறும் 8 சாப்டர் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. 10 மங்கா 100 எபிசோட்ல கொடுக்குற பீக்க வெறும் 8 சாப்டர் பண்ணியே இன்டர்நெட்டை கிராஷ் ஆக விட்டுருப்பாரு.